7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த சீசன் ஐபிஎல் மாதிரி ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் அக்கேஷனுங்க. 3 டீம் கன்ஃபார்மா குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஆனா அந்த 4வது பொசிஷனுக்கு இன்னும் 5 டீம் ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மேத்தமெட்டிக்கலி நீங்க பேசும்போது எல்லா டீமுமே இன்னும் ஒரு மேட்ச் தான் பெண்டிங் இருக்கு. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இன்னுமே அந்த டாப் 4ல வந்து அந்த 4th பொசிஷனுக்கு 2 டீமை தவிர மீதி எல்லா டீமுமே கண்டென்ட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு ஐபிஎல் என்னால பார்க்க முடியுது. அவ்வளவு சூப்பரான டோர்னமெண்ட். காரணம், யார் யாரெல்லாம் ஆரம்பத்துல சொதப்புனாங்களோ அவங்க எல்லாருமே மறுபடியும் ஒரு ரீஇன்கார்னேஷன் மாதிரி ஒரு மறு உருவம் எடுத்திருக்காங்க. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய கெஸ்ட் திரு அஸ்வத் போபா அவர்கள் கிட்ட பேச போறோம். என்னோட ஒரு சூப்பரான இன்சைட்ஸ் வந்து அவரால் இன்னும் பெட்டரா கொடுக்க முடியும். ஏன்னா அவர் ஒரு கிரிக்கெட்டர், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மல்டிபிள் வெர்சடைல் பர்சனாலிட்டி. அங்க ஸ்பாட்லயே அவர் இருக்காரு. சார், இன்னைக்கு ஜிடி விசஸ் சிஎஸ்கே வெரி வெரி குரூஷியல் மேட்ச். நம்மளுடைய பிரசன்ஸ் எப்படி இருக்க போது, இருக்கிற அந்த மைல்டு சான்ஸா பயன்படுத்த முடியுமா? ஆனஸ்ட்லி ரொம்ப ரொம்ப கஷ்டம் சிஎஸ்கேக்கு. ஏன்னா சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு ஜெயிக்கணும். அதுவே நான் ஐ சி இட் அஸ் அ வெரி சேலஞ்சிங் திங். ஏன்னா ஜிடி பயங்கரமான கிரிக்கெட் ஆடுறாங்க. அதுவும் பிளேயிங் அட் ஹோம் அகமதாபாத்ல தே ஆர் அ பிரில்லியன்ட் சைட். ஸோ அதுவே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம். அப்படி இன்கேஸ் சிஎஸ்கே இன்னைக்கு ஜிடியை ஜெயிச்சாங்கன்னா கூட தே வில் ஹேவ் டு வெயிட். கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஏன்னா 23rd அன்னைக்கு பஞ்சாப் வந்து எல்எஸ்ஜி விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் பஞ்சாப் தோக்கணும். அப்புறம் 24th அன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆர்ஆர் மும்பை கூட தோக்கணும் வாங்கிடையில. அப்புறம் 2வது மேட்ச்ல கேகேஆர் அவங்க டிசியோட தோக்கணும். சோ இவ்ளோ அதுவும் கம்மி ரன் ரேட்ல. ஆமா. சோ இவ்ளோ விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கோனா ஹேப்பன். இல்ல, எனக்கு வந்து கடைசி கேம் வந்து கேகேஆர் வந்து தோத்தா மட்டும் கூட போறோம். மார்ஜின் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட நெட் ரன் ரேட் -0.87ல இருக்கு. ஸோ அவங்க என்னதான் ஒரு டீசென்ட் மார்ஜின்ல வின் பண்ணா கூட எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய நெட் ரன் ரேட் டிஃபரன்ஸ் வராதுன்னு தோணுது. பட் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப் ஃபார் சிஎஸ்கே. ஐ வுட் சே ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் வந்து டெஃபினெட்லி ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் கேகேஆரோட ஒரு 0.20 நெட் ரன் ரேட் அதிகமா இருக்காங்க. இட் வில் பி ராஜஸ்தான் ஆர் பஞ்சாப்னு எனக்கு தோணுது. அது நியாயமான பாயிண்ட் கூட சார். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஆசையுமே கூட இருக்கும். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் எஸ்பெஷலி ஸ்ரேயாஸ் ஐயரோட ஃபேன் பேஸ் வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவர் திருப்பி உள்ள வந்தா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். பட் இன்னைக்கு மேட்ச் நம்ம கொஞ்சம் டீடைலா போலாம் சார். நம்ம சிஎஸ்கே டீமோடைய அந்த ஒரு இன்னும் என்ன பெட்டரா பண்ணலான்றத பேசுறதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு டஃப்னு நீங்க சொல்றீங்க, அதுவும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அகமதாபாத்ல வந்து சுப்மன் கில் வேற லெவல் ஒரு பிளேயர், அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அண்ட் எஸ்பெஷலி சிஎஸ்கேக்கு எதிராக சாய் சுதர்ஷன் has always has got a very good record. அண்ட் வாஷிங்டன் சுந்தரமே இப்ப ஃபார்முக்கு வந்துட்டாரு மிடில் ஆர்டர்ல. அப்படிங்கிற பட்சத்துல ஹோல்டர் வந்து டவுன் தி ஆர்டர் நல்லா பண்றாருன்ற பட்சத்துல டஃப் தான். பட் இதையும் மீறி சிஎஸ்கே கேன் டூ பெட்டர் அப்படின்னா இப்ப இருக்கிற பிட்ச் கண்டிஷன்ல வாட் இஸ் ஐடியா? பேட்டிங், சேசிங், ஏதாவது ஒரு சூட்சமம் இருக்கா? இல்ல, சிஎஸ்கே இந்த சீசன் வந்து ஜெனரலி பேட்டிங் ஃபர்ஸ்ட் தே ப்ரிஃபர்ட் மோர். பட் இப்போ போன மேட்சே நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட பேட் ஃபர்ஸ்ட் தான் பண்ணாங்க. பட் எனக்கு ஏதோ அந்த விக்கெட்ல வந்து ஐ தாட் தே வர் அட்லீஸ்ட் 10 ரன் ஷாட். பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல அதுதான் ஒரே ஒரு ட்ரிக்கி சினாரியோ இருக்கும். தட் எது நல்ல டோட்டல் அந்த விக்கெட்லன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ சிஎஸ்கே ஹேவிங் ப்ரிஃபர்ட் டு பேட் ஃபர்ஸ்ட் இந்த சீசன். நான் இந்த மேட்ச் வந்து சேஸ் பண்றது பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க பேட் ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா ஜிடி மாதிரி ஒரு போலிங் லைனப் யூ நெவர் நோ. அவங்க ஃபர்ஸ்ட் அந்த 6 ஓவர்ல சிராஜ் அண்ட் ரபாடா தான் போட போறாங்க. அங்கேயே நீங்க வந்து இன்கேஸ் சஞ்சு, ருத்து, உங்களோட டாப் 3 டாப் 4 நீங்க விக்கெட்டை விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன டோட்டல் போஸ்ட் பண்றதுன்றது ஒரு இன்னுமே ரொம்ப ட்ரிக்கி ஆயிடும். ஸோ ஐ வுட் ப்ரிஃபர் சேசிங். பிகாஸ் இப்போ ஜிடி நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட விட்டீங்கன்னா அவங்களோட பேட்டிங் லைனப்புக்கு அவங்க ஒரு 200 ஒரு 210 ரேஞ்சில் தான் அவங்க அடிக்க பார்ப்பாங்க. அவங்க ஒரு 220, 230, 240 அடிக்கிற டீம் கிடையாது. ஸோ ஈவன் இஃப் தே ஸ்கோர் 200 or 210 ஐ வுட் சே சிஎஸ்கே வந்து ஒரு பெட்டர் ஐடியா இருக்கும். ஓகே, என்ன மாதிரி சேஸ் பண்ணலாம். அகமதாபாதும் வந்து டைமென்ஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கிரவுண்டு கிடையாது. ஸோ ஐ வுட் ப்ரிஃபர் சிஎஸ்கே சேசிங் டுடே. அது பண்ணால் அவங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் எஸ்பெஷலாக இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே மோஸ்ட் நம்பர் ஆஃப் கேம்ஸ் ஒன் பை சேசிங் வந்து இந்த சீசன்ல தான் நடந்திருக்குன்னு போது ஐ வுட் ப்ரிஃபர் சிஎஸ்கே டு சேஸ். ஜஸ்ட் டு கிவ் யூ நம்பர், 42 மேட்ச் வந்து அவுட் ஆஃப் 65 கேம்ஸ் சேஸ் பண்ற டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஐ வுட் ப்ரிஃபர் சிஎஸ்கே டு சேஸ் டுடே.
ஒண்டர்ஃபுல் சார். சார் ஆனா இப்போ அவங்க வந்து இந்த ட்ராக், அதாவது இந்த பிட்ச்ல, ஐ மீன் இந்த கிரவுண்ட்ல எந்த பிட்ச் சூஸ் பண்ண போறோம்ன்ற சாய்ஸ் வந்து இன்னுமே அகமதாபாத் கிட்ட இருக்கு. சோ சீயிங் அவர் பேட்டிங் கண்டிஷன் வாலட்டைலா இருக்கிறதுனால மேபி அவங்க ஒரு போலிங் ட்ராக் அந்த இடத்துல சூஸ் பண்ணா ஸ்டில் சேசிங் நமக்கு அப்ப இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கா வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இல்ல அதான் அகைன் விக்கெட் கண்டிஷன்ஸ் என்ன விக்கெட்ல ஆடுறாங்க அதெல்லாம் பார்க்கணும். பட் நான் ஒரு ஆன் ஜெனரல் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். ஓவரால். ஓகே, ஆமா. புரியுது ஜிடி புரியுது. வந்து அகமதாபாத்ல ரொம்ப இப்ப போலிங் ட்ராக்னா கண்டிப்பா ரொம்ப திரும்புற மாரி விக்கெட் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்துமே அவங்களோட மீடியம் பேசஸ் தான். ஸோ இட் மைட் ஹேவ் சம் கரெக்ட். அசிஸ்டன்ஸ் இன் மீடியம் பேஸ். பட் ஸ்டில் மீடியம் பேஸ் அசிஸ்டன்ஸ் இருந்தாலும் விக்கெட் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங்க்கு பெட்டர் ஆகும். இட் ஒன்ட் பிகம் ஈவன் மோர் வர்ஸ் ஃபார் போலிங் ஆகாது, வாய்ப்பில்ல. அதனால தான் நான் சேஸ் பண்றது பெட்டரோ அப்படின்ற மாரி இன்னைக்கு எனக்கு தோணுது. ஏன்னா என்ன மாரி இப்போ இன்கேஸ் முதல்ல சிஎஸ்கே போலிங் போட்டு ஒரு 180 190க்கு ஜிடி எடுக்குறாங்கன்னா கூட நீங்க அத ஒரு 16 ஓவர்ஸ் 17 ஓவர்ஸ்ல சேஸ் பண்ணோம்னா நீங்க வந்து சேஸ செட் பண்ணி பேஸ் பண்ணலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு நெட் ரன் ரேட்ட நீங்க அதிகரிச்சு மேட்ச முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படி கூட ஒரு சான்ஸ் பார்க்கலாம்ன்றதுனால தான் நான் சேசிங் பெட்டர் இந்த மேட்ச்ல அப்படின்றேன். வெரி குட் ஐடியா சார். சார் இப்போ அன்ஷுல் காம்போஜ் வந்து லாஸ்ட் 2 மேட்சுமே இவரா நம்மள வந்து இன்ஃபேக்ட் நம்ம பிளே ஆஃப் வர முடியும்ன்ற பேரை கொடுத்ததே அவர்தான். அவர்தான் அந்த வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. ஆனா அந்த லாஸ்ட் 2 மேட்ச் எஸ்பெஷலி வந்து இவங்களுக்கு எல்எஸ்ஜிக்கு எதிராக வந்து திருப்பி திருப்பி ஷார்ட் பால் மார்ஷிக்கு போட்டதா இருக்கட்டும், அதே மாதிரி இவங்களுக்கு எதிராக எஸ்ஆர்ஜிக்கு எதிராக லெக் சைட்ல அந்த டாப் 3 பிளேயர்ஸ்க்கு நீங்க எக்காரணத்துக்கு கொண்டு போடக்கூடாது. ஆனா லெக் சைட்லயே போட்டதா இருக்கட்டும், பயங்கர ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு, லைன் லென்த்ல தப்பு பண்றாரு. இன்னைக்கு அவருடைய கேம் எவ்வளவு குரூஷியலா இருக்கும்? ஏன்னா மீடியம் பேசர்ஸ் ஹவ் டன் சோ வெல் இன் அகமதாபாத். நான் ரொம்ப ரீட் பண்ண மாட்டேன் அன்சுல் கம்போஜோட இந்த 2 மேட்ச். ஏன்னா அவர் தான் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஷைனிங் ஸ்டாரா இருந்திருக்காரு நம்ம சிஎஸ்கேவோட போலிங் லைனப்ல. அப்படி இருக்கும்போது 2 மேட்ச் எப்படியாச்சும் எல்லாருமே இது ஒரு 14 மேட்ச் சீசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 மேட்ச் எல்லா பவுலரும் அடி வாங்குவாங்க. அது அன்பார்ச்சுனேட்லி அன்சுல் கம்போஜுக்கு தொடர்ச்சியா 2 மேட்ச் வந்துருச்சு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பும்ராவே வந்து இந்த ஃபுல் சீசன் அவருக்கு ஒரு ஆஃப் சீசனா தான் இருந்திருக்கு. ஸோ ஐ வுடன்ட் ரீட் இன் மச் அன்சுல் கம்போஜ். அவர் எப்படி நீங்க சொன்ன மாதிரி அந்த இப்போ மிச்சல் மார்ஷுக்கு ஷார்ட்டா போடக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அங்க ஷார்ட்டா போட்டுட்டே இருந்தாரு. என்ன மாதிரி லென்ஸ் போட்டு என்ன மாதிரி ஒரு பிளான்ஸ்ல அடி வாங்குறாருன்றதான் நான் மேஜரா ஒரு கன்சர்னா பார்ப்பேனே தவிர ஓவராலா அன்சுல் கம்போஜ் ஐ ஸ்டில் ஃபீல் ஹீல் கம் பேக் வெல் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு மச் இம்ப்ரூவ் போலரா இருக்காரு. இன்னும் கொஞ்சம் பேஸ் பெட்டரா மாதிரி இருக்கு. அவரோட பிளான்ஸ் அவரோட ஸ்விங் லென்த் எல்லாமே பெட்டரா இருந்திருக்கு. இந்த மேட்ச் ஜிடிக்கு அகைன்ஸ்டா ரொம்ப வந்து அடிச்சு துவம்சம் பண்ற மாதிரி பிளேயர்ஸ்ன்னு நீங்க பாத்தீங்கன்னா மேபி நான் ஒரு ஜாஸ் பட்லர் மட்டும் தான் சொல்லுவேன் அந்த டாப் 4ல. அதை தவிர உங்களுக்கு ஜேசன் ஹோல்டர் வந்து அப்படி அடிப்பாரு. மற்றபடி சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஒரு வாஷிங்டன் சுந்தர் எல்லாருமே மோர் கன்வென்ஷனல் பிளேயர்ஸ்னால ஐ வுட் லைக் டு சி அன்சுல் கம்போஜ் போலிங் அவரோட ஸ்ட்ரென்த்ஸுக்கு அவரோட டெஸ்ட் மேட்ச் லென்ஸ் போட்டு இன்கேஸ் அடி வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த அரவுண்ட் த விக்கெட் ஆங்கிள்ஸை யூஸ் பண்ணி ஹீல் யார்க்கரோ இல்லை வைட் யார்க்கரோ அந்த மாதிரி பிளான்ஸுக்கு போறதுக்கு நான் யோசிப்பேன். ஏன்னா நீங்க வந்து சுப்மன் கில்லோ சாய் சுதர்ஷனுக்கும் நியூ பால்ல வந்து கட்டுக்கு ஃபிளிக்கு கொடுக்காம போட்டீங்கனாலே நீங்க வந்து யூ ஸ்டாண்ட் அ சான்ஸ் டு டேக் த விக்கெட் அண்ட் ரொம்ப அடி வாங்காம இருக்க முடியும். ஏன்னா அவங்க அதுக்கு தான் வெயிட் பண்றாங்க. ஒரு கன்வென்ஷனலா ஒரு லெக் சைட்ல போட்டா பேட்ஸ்ல ஃபிளிக்கு, விட்டு கொடுத்தா கட்டு 4 இதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தா இருக்கே தவிர அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஷாட்ஸ் அடிக்க போறாங்களான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ அன்சுல் கம்போஜ் இன்னைக்கு அவரோட ரோல் எப்படி இருக்கு, அவங்க என்ன மாதிரி 11 ஆட போறாங்கன்றத பார்க்கணும். பவர் பிளேல கண்டிப்பா போடுவாரு, டெத்லயும் வருவாரு அகேன்ஸ்ட் ஒரு ராஷித் கான், மேபி ஒரு வாஷி ஆடுறாருன்னா ஒரு வாஷி. ஸோ டெத்ல வந்து அந்த ஆங்கிள்ஸ் இன்னும் பெட்டரா யூஸ் பண்றதை நான் பார்க்கணும்னு விரும்புறேன். வண்டர்ஃபுல் சார். சரி, இப்போ நீங்க சொல்ற விஷயத்துல எனக்குமே ஒரு அழகான ஒரு கிமிக் தோணுது. என்ன அப்படின்னா, இந்த மேட்ச் வந்து ஒரு கன்வென்ஷனல் ஃபைட்டா இருக்கணும். ஏன்னா நல்லா விளையாடுற பட்சத்துல, விக்கெட் லூஸ் பண்ணாம விளையாடுற பட்சத்துல இந்த பக்கம் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சஞ்சீவுமே வந்து ஒரு கன்வென்ஷனல் ஸ்டார்டர்ஸ் தான். ராதர் வந்து கண்ணாபின்னா இந்த சூரியவன்ஷி மாதிரி ஹிட்டர்ஸ் கிடையாது அப்படின்ற பட்சத்துல, எக்ஸப்ட் ஃபார் இந்த இடத்துல உருவில் பட்டேல், அந்த இடத்துல ஜாஸ் பட்லர் தவிர எல்லாருமே இப்ப இருக்கிற கண்டிஷன்ல கொஞ்சம் கன்வென்ஷனல், மேபி பிரவிஸ் சொல்லலாம் ஒரு ஹிட்டர்னு. சோ இது வந்து ஒரு கன்வென்ஷனல் மேட்சுக்கான கேமா இருக்கும்னு நானுமே நினைக்கிறேன். நவ் கமிங் டு சிஎஸ்கேஸ் ஃபார்ம் இன் தி சீசன், சார் வாட் குட் ஹவ் பீன் டன் பெட்டர்? என்னுடைய பார்வை நான் சொல்லி அதுல நீங்க இன்புட் கொடுத்தீங்கன்னா இன்னுமே ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்கா நினைக்கிறேன். மேபி அந்த ஒரு கோச் சிஸ்டம் மாத்துனா பெட்டர் நினைக்கிறீங்களா? டு ஸ்டார்ட் வித் திஸ் क्वेश्चन. மேபி, பட் என்னால அது உறுதியா சொல்ல முடியல. ஏன்னா இதே கோச் தான் வந்து உங்களுக்கு 5 ஐபிஎல் டைட்டில், 2 சாம்பியன்ஸ் லீக் டைட்டிலும் அடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு சீசன் தப்பா போனது, ஒரு 2-3 சீசன் தப்பா போனது கோச்னால தான் அப்படின்னு ஃபுல்லா பின் பாயிண்ட் பண்ண முடியாது. பட் கோச்சும் காரணம், பார்ட் ஆஃப் த ரீசன் கண்டிப்பா கோச் சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த வே கேம் இவால்வ் ஆயிட்டு இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா கோச்சிங் பேனலுமே இவால்வ் ஆகணும்.
உங்களுக்கு மைக்கேல் ஹஸ்ஸி ஒருத்தர் இருக்காரு ஆல்ரெடி உங்களோட டீம் மேனேஜ்மெண்ட்ல. மேபி அவர் தான் அந்த பேட்டனை எடுத்துட்டு முன்னாடி போகணுமா அப்படின்ற ஒரு மேபி ஒரு கொஸ்டினும் எழும்பியிருக்கலாம். அண்ட் ஐ வுட் நாட் பி லைக் அது ஒரு நல்ல ஆப்ஷனா தான் நான் பார்ப்பேன். ஏன்னா மைக்கேல் ஹஸ்ஸி T20 கிரிக்கெட்டும் நிறைய விளையாடி இருக்காரு, சிஎஸ்கேக்கும் நிறைய விளையாடி இருக்காருன்னும் போது வை நாட் மேபி மைக்கேல் ஹஸ்ஸி த நெக்ஸ்ட் சிஎஸ்கே கோச்சா கூட இருக்கலாம்னு எனக்கு தோணுது. பட் அது மட்டும் தான் காரணமான்னு கேட்டிங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒரு கோச்சோ இல்லை ஃபுட்பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேனேஜரோ அவங்க பிளான் போட்டு ஸ்ட்ராட்டஜிஸ் போடுறது மட்டும்தான் அவங்களோட வேலை. உள்ள போய் கிரிக்கெட் இஸ் மோர் கேப்டன் ஓரியன்டட் கேம். கேப்டன் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றாருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளேயர்ஸ் என்ன மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்க என்ன மாதிரி ஒரு இன்டென்ட்ல வராங்கன்றது முக்கியம். எனக்கு வந்து கேப்டன்சில ஐ திங்க் சிஎஸ்கே ஹஸ் டெஃபினெட்லி லேக்ட் பிஹைண்ட் தேன் அதர் டீம்ஸ் அப்படின்னு தோணுது. சார் இப்போ நீங்க கேப்டன்சி பத்தி பேசினா அந்த கொஸ்டின் எடுக்கிறேன். ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சி பத்தி இப்ப நிறைய விதமான விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு இன்ஜுரி கன்சர்ன்ஸுக்கு நடுவுலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில பேர் இல்ல அவர் கண்டிப்பா பெட்டரா பண்ணிருக்கணும், நிறைய தடவை ஒசைன டீம்ல மிஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி. மோர் ஓவர் பேட்டிங்ல கண்டிப்பா ஒரு ஆஃப் ஃபார்ம்ன்றதை எல்லாருமே ஒத்துக்கிறோம். எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் SRH வந்து அந்த லெஸ் than 100 ஸ்ட்ரைக் ரேட் ஆடுறதுலாம் கிரைம். சோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய பார்வையில is it a change that is needed there? கேப்டனையே மாத்தணுமா இல்ல கேப்டன் தன்னை கொஞ்சம் மாத்திக்கணுமா? இல்ல நான் இது சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே நான் சொன்னேன். எனக்கு வந்து சஞ்சு சாம்சன் would be the right leader for CSKன்னு தோணுது. நான் ஏன் இதை சொல்றேன்னா ஒரு பிரான்சைசி கிரிக்கெட் ஒரு IPL டோர்னமெண்ட் மாதிரி நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஆன் த ஃபீல்ட் கேப்டனை தாண்டி ஆஃப் த ஃபீல்டு ஒரு ஆரா ஒரு கரிஸ்மா கேரி பண்றது ஒரு நீங்க MS தோனி மாதிரி ஒரு ஃபிகர் நீங்க வந்து 18 இயர்ஸா கேப்டன் ஒரு 17 இயர்ஸா கேப்டன்சி பண்ணி பார்த்துருக்கீங்க. அப்போ அதை யாரு டேக் ஓவர் பண்ணி போனோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல. எனக்கு போன சீசன் வரைக்கும் ஓகே, வேற யாருமே ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு இருந்தது. பட் இந்த வருஷம் அந்த ஆப்ஷன் இருந்துச்சு. சஞ்சு சாம்சன் ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரி ஒரு பிரான்சைஸியை ஆல்ரெடி லீட் பண்ணியிருக்காரு. மேபி சக்சஸ் கொண்டு வந்திருக்க மாட்டாரு இன் டர்ம்ஸ் ஆஃப் டைட்டில்ஸ் வின் பண்றது, பட் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த அனுபவம் இருக்குன்ற போது அண்ட் அவர் கேப்டன்சி பண்ணும்போது பேட்டிங்லயும் அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஹீஸ் அட் வெரி குட் ஸ்டேஜ், ஒரு ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஸ்டேஜ்ல இருக்காரு அவர் லைஃப்ல. என்ஜாய் பண்ணி விளையாடுறாரு, என்ன எப்போ எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரியுது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் போது ஓகே இந்த வருஷம் ட்ரை அவுட் பண்ணியாச்சு ருத்ராஜ் கெய்க்வாட ஃபுல் சீசன். எனக்கு மேஜர்லி நான் ஏன் மாத்தணும்னு சொல்றேன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஆஸ் அ கேப்டன் கொஞ்சம் பெட்டர் கிளிம்சஸ் காமிச்சிருக்காரு. த்ரூ த சீசன் இம்ப்ரூவ் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஸ்டில் தேர் இஸ் a lot of lacking things. போன மேட்ச் SRHக்கு அகைன்ஸ்டா 12வது ஓவர் அகீல் ஹுசைன் போடணும்ன்றது வெளியேந்து பாக்குற எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்போ சிவம் டூபேக்கு போனாரு. ஸோ உங்களோட பெஸ்ட் பவுலரா இருக்கிற அகீல் ஹுசைனோ இல்ல ஒரு ஸ்பென்சர் ஜான்சனோ நீங்க 4 ஓவரே முடிக்கலையே கடைசி வரைக்கும் 19 ஓவர்ஸ் ஆடி. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு பிளேட்டண்டா தெரியுது தட் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு. பட் த மெயின் ரீசன் ஐம் சேயிங் ருத்ராஜ் கெய்க்வாட் ஷுட் பி ஆஃப் கேப்டன்சி இஸ் அவரோட பேட்டிங் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. நான் ஒத்துக்கிறேன் பேட்டரோ இல்ல ஒரு கிரிக்கெட்டரோ கான்பிடன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கு. எல்லாருக்குமே அது நடக்கும். நம்ம சொன்ன மாதிரி பும்ராக்கே ஒரு ஆஃப் சீசனா இருந்திருக்கு. அப்ப ருத்ராஜுக்கு இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் ருத்ராஜ் கெய்க்வாட் த பேட்டர் நம்ம எவ்வளவோ கிரேட் திங்ஸ் பண்ணி பார்த்திருக்கோம் சிஎஸ்கே பிரான்சைசிக்கு. அதை நம்ம ஏன் மிஸ் பண்றோம் அப்படின்றது தான் என்னோட கேள்வி. கண்டிப்பா கேப்டன்சி இஸ் அஃபெக்டிங் ருத்ராஜ் கெய்க்வாட்ஸ் பேட்டிங் அப்படின்னும் போது இஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் த ரைட் பர்சன் டு டேக் சிஎஸ்கே ஃபார்வர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்னு எனக்கு சரியா படல. எனக்கு வந்து யூ ஹேவ் சஞ்சு சாம்சன், நீங்க அந்த ஆப்ஷன் இல்லைன்னா ஓகே, ஆப்ஷன் இப்போ இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸ் இந்த பிரான்சைசியை ஒரு சூப்பரான ஒரு லீடர்ஷிப்ல வழி நடத்துறதுக்கு சஞ்சு சாம்சன் would be the better person எனக்கு தோணும். வண்டர்ஃபுல் ஆன்சர் சார். சார் இப்போ வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல் போகலான்னு பாக்குறேன். இப்போ சிவம் துபே லாஸ்ட் ஒரு 2 சீசனாவே வந்து ரொம்ப ஆஃபா தெரிகிறாரு. அஃப்கோர்ஸ் 2024-26 வேர்ல்டு கப்ல அவருடைய ரோலே வேற மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து ஒரு T20 வேர்ல்டு கப்ல வந்து செம, ஆனா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. IPL பொறுத்த வரைக்கும் கடந்த 2 சீசனுமே கொஞ்சம் ஆஃப் தான். அஃப்கோர்ஸ் ஒரு மேட்ச் வந்து வின்னிங் ஷாட்ல அடிச்சாரு, அது வேற விஷயம். இஸ் இட் டைம் டு கிவ் அவுட் சிவம் துபே, இல்லனா அவர் இப்போதைக்கு அவர் வேணாம்பா அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சா IPL? டஃப் क्वेश्चन. see நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா கிடையாது. இந்த 3 இயர் சைக்கிள்ல இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. ஐ திங்க் அந்த வருஷம் சிவம் துபே ஆப்வியஸ்லி ஷுட் பி தேர். பட் அடுத்த சைக்கிள் என்ன கேக்குறீங்கன்னா அந்த 2027ல மாறுது இல்ல, திரும்பி ஒரு மெகா ஆக்ஷன் போயிட்டு அந்த டைம்ல வந்து மேபி நெக்ஸ்ட் இயரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஒரு கால் எடுக்கலாம். நான் வந்து சாரி லெட் மீ கிளாரிஃபை மை क्वेश्चन. நான் வந்து கிவ் அவுட்னு சொல்றது காரணம் வந்து டோட்டலா அடுத்த டீம் கொடுக்கிறது சொல்ல, இந்த சென்ஸ் அவரை கொஞ்சம் இருக்க வச்சுட்டு அந்த இடத்துல வேற ஒரு பிளேயரை நம்ம க்ரூம் பண்றதுக்கான ஒரு டைம் மாதிரி வந்துருச்சா அப்படி கேக்குறேன். தட் சார்ட் ஆஃப் क्वेश्चन. இல்ல see I still feel சிவம் துபே has it in him. அவருக்கு வந்து
என்னாச்சு? சார் கேக்குதா இப்போ? எனக்கு கேக்குது. இல்ல தெரியல, சம்திங் வெண்ட் அவுட் இன் வால்யூம். எஸ் சார், ப்ளீஸ் கோ அஹெட் வித் தி ஆன்சர். இல்ல, சிவம் டுபே ஐ திங்க் ஒரு 2 டைம் வேர்ல்ட் கப் வின்னிங் பிளேயரை அவ்வளோ டக்குன்னு அப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ஐ ஸ்டில் ஃபீல் அவர்கிட்ட டேலண்ட்டுக்கெல்லாம் பஞ்சம் இல்ல சார். எனக்கு என்னன்னா, அவர் இந்தியாவுக்கு விளையாடும் போது அவர் மேல லைம் லைட்டோ ஒரு ஸ்பாட் லைட்டோ இல்ல. அதனால சம்டைம்ஸ் அந்த சில பிளேயர்ஸுக்கு வந்து அது வந்து தே ரியலி லைக் தட். அவங்க மேல வந்து அன்அஸ்யூமிங்கா வந்துட்டு நான் மட்டும் என் வேலையை பண்ணிட்டு போறேன்ப்பா அப்படின்னு. 2024ல கூட வேர்ல்ட் கப் ஃபைனல்ல அவர் அடிச்ச அந்த ஒரு 30 ஆட் ரன்ஸ் அவர் ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு. ஐ திங்க் 29 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷூர் ஆஃப் த நம்பர். எஸ் இந்த எஸ். மாதிரி இப்போ சிஎஸ்கேக்கு வரும்போதுல மிடில் ஆர்டரே சிவம் டுபே நம்பிதான்ப்பா இருக்கு அப்படின்னு ஒரு ப்ரெஷரை போடும்போது, ஒரு ஸ்பாட்லைட்டை போடும்போது அங்க கொஞ்சம் சிவம் டுபே கஷ்டப்படுறாரோன்னு தோணுது. எனக்கு ஜஸ்ட் என்னன்னா, அவர் இன்னும் கொஞ்சம் வந்து ஃபிட்னஸ்ல ஒர்க் பண்ணிட்டு அவரோட பவுலிங்லயும் இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து ஒர்க் பண்ணிட்டு எவ்ரி மேட்ச் வந்து ஒரு 1-2 ஓவர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி ஒரு பொசிஷன்ல வந்தா கேம்ல இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்டா இருப்பாரோ அப்படின்னு தோணுது. அண்ட் எனக்கு சிவம் டூபேவை வந்து இவங்க ஃபினிஷர் ரோல்ல யூஸ் பண்றது எனக்கு செட் ஆகல. சிவம் டூபே நீங்க ஃபினிஷரா நீங்க ஒரு எம்எஸ் தோனி பண்ண ரோலை சிவம் டூபேயால பண்ண முடியாது. he should rather be used as a floater at number 4 or number 5. அவருக்கு வந்து ஒரு 8-10 ஓவர் அட்லீஸ்ட் டைம் இருக்கிற மாதிரி ஒரு பொசிஷன்ல அமிச்சாதான் அவரால் அடிக்க முடியும். டைரக்டா ஒரு 4 ஓவர் 5 ஓவர் தான் இருக்கும் போது அமிச்சிங்கன்னா சிவம் டூபேவால் அடிக்க முடியல. ஸோ அவர் என்ன மாதிரி ரோல்ல அவரால் எக்ஸல் பண்ண முடியும்ன்றது சிஎஸ்கேவும் புரிஞ்சு அமிச்சாங்கன்னா ஐ திங்க் யூ கேன் கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் சிவம் டூபே. வண்டர்ஃபுல் சார். ஐ திங்க் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபினிஷருக்கு பிரசாந்த் வீரன் நாம் க்ரூம் பண்றது பெட்டர் ரதர் தென் சிவம் துபே அவர் கொஞ்சம் சென்ட்ரல் அமிச்சிட்டு கூட அப்படி ஒரு புரிதல் பண்ணிக்கலாம். பண்றாங்களா அடுத்த வருஷம் அப்படின்றது பார்க்கணும். 14.2 crores வர்த்தா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா நீங்க பிரசாந்த் வீரை விட்டு திரும்பி ஆக்ஷன்ல மினி ஆக்ஷன்லயே எடுத்தீங்கன்னா கூட அவர் உங்களுக்கு ஒரு 3 கோடியோ 4 கோடியில கூட கிடைப்பாரு. அந்த மீதி 10 கோடியில நீங்க இன்னும் ஒரு 2 பிளேயர் எடுக்கலாமே, அப்படி யோசிப்பாங்களோன்னு தோணுது சிஎஸ்கே. வெயிட் பண்ணி பார்க்கணும். வண்டர்ஃபுல் தாட்ஸ் சார். இப்போ நவ் கமிங் டு த பாயிண்ட்ஸ் டேபிள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்க சொல்லிட்டீங்க பஞ்சாப் அண்ட் ஆர்ஆருக்கு தான் பெட்டர் சான்ஸ் நீங்க பாக்குறீங்க. இன்ஃபேக்ட் பஞ்சாப் அண்ட் கொல்கட்டா சேம் பாயிண்ட்ஸ்ல இருந்தாலுமே கூட அப்படின்னு. பட் ஸ்டில் டு ஸ்பீக் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் நீங்களுமே சொன்னீங்க வாட் அ கம்பேக்குங்க, அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்கன்ற மாதிரி வேற மாதிரி விளையாடுறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா மனிஷ் பாண்டே ஒரு செம 45 அடிக்கிறாரு. அவங்களோட டவுன் தி ஆர்டரோட பேட்ஸ்மேனுமே நல்ல ஒரு கம்பேக் கொடுக்குறாரு இப்போ. சோ டீமுமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் நாளைக்கு தெரிஞ்சிடும் எதுவா இருந்தாலும். பட் பஞ்சாப் வந்து என்னம்மா இப்படி பண்றீங்களேமா அப்படிங்கிற மாதிரி பேட்டிங் நல்லா இருந்துச்சு, போலிங் அண்ட் ஃபீல்டிங் தான் சொதப்பல்னு பார்த்தா பேட்டிங்குமே கொஞ்சம் கீழே போயிட்டாங்க. அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் த ஒன் டு லுக் ஃபார் அப்படிங்கிறவருமே கொஞ்சம் ஒரு லாஸ்ட் ஒரு 2 மேட்ச் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். அப்படிங்கிற பட்சத்துல ஒருவேளை அந்த டேபிள்ல எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி நான் வீவேன்னு நினைத்தாலும் கேட்கற வர வாய்ப்பு இருக்கா? 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதான் அவங்களுக்கு 2 ரிசல்ட் அவங்களுக்கு சாதகமா போகணும். தட் பஞ்சாப் தோக்கணும் ஆர் பஞ்சாப் வந்து ஒரு டீசென்ட் மார்ஜின்ல மட்டும்தான் ஜெயிக்கணும். அப்படி ஒரு பொசிஷன். அண்ட் ஆர்ஆர் டெஃபினட்டா அவங்களுக்கு தோக்கணும். 2மே நடக்க வாய்ப்பு இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் மறுபடியும் வாங்கேடையில கடைசி மேட்ச் அவங்களுக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஹார்திக் பாண்டியா த கேப்டன், அவருக்கும் வந்து ஒரு ஹையோட முடிக்கணும்ன்ற ஒரு இது இருக்கு. ஸோ யூ நெவர் நோ. அவங்க கையில இருக்கிறத அவங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க கேகேஆர். எனக்கு என்னன்னா, நான் வந்து இந்த சீசன் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து எல்லா டீம்ஸை பத்தி ஒரு ப்ரிவ்யூ போட்டிருக்கும் போது ஐ ஃபெல்ட் கேகேஆர் வர் ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் சைட்ஸ் ஆன் பேப்பர். அவங்களுக்கு அவ்வளோ இன்ஜுரிஸ். ஹர்ஷித் ராணா இல்ல, உங்களுக்கு ஆகாஷ் தீப் இல்ல, முஸ்தபிசூர் நம்பி எடுத்தீங்க, அவரு வர முடியாது. இந்த பத்திரானா வந்து என்ஓசி கிடைக்கிறதுக்கு டைம் ஆயிடும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது ஐ ஆனஸ்ட்லி தாட் கேகேஆர் வுட் ஃபினிஷ் சம்வேர் ஒரு 8, 9, 10ல முடிப்பாங்கன்னு தான் நான் கெஸ் பண்ணேன். அண்ட் அதை நோக்கி தான் போயிருந்தாங்க. பட் திடீர்னு பார்த்தா ஒரு சூப்பரான டர்ன் அரவுண்ட். ஃபின் ஆலன் துண்டா அவரு சிங்கிள் ஹேண்டடா 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஒரு 193. போலிங் வந்து சடனா வந்து ஃபாலிங் இன் பிளேஸ். சுனில் நரேன் வந்து அன்பிளேயபிளா போலிங் போட்டுக்கிட்டு இருக்காரு. வருண் சக்கரவர்த்தி ஸ்டார்டிங்ல ஃபார்ம்ல இல்லாதவர் திடீர்னு அவர் ஃபார்ம் கண்டுபிடிச்சிருக்காரு. அனுகூல் ராய் ஒரு சூப்பரான கிரிக்கெட்டர். அவர் பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபைண்ட். எஸ். சையத் முஷ்டாக் அலில வந்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். அவரு வந்து இங்க வந்து சூப்பரா பண்றாரு. கார்த்திக் தியாகி ஹஸ் பீன் பயங்கரமான ஒரு கம்பேக் சீசனா இருந்திருக்கு. இவ்வளோ விஷயங்கள். கேமரன் கிரீன் ஆல்ரவுண்டரா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளோ விஷயங்கள் கேகேஆருக்கு நல்லா போகும்போது அவங்க திடீர்னு பார்த்தா ஒரு டர்ன் அரவுண்ட். கடைசி 7 கேம்ஸ்ல 6 விக்டரிஸ்ன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு ஐபிஎல் மாதிரி டோர்னமெண்ட்ல. ஹேட்ஸ் ஆஃப். அவங்க ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் கேகேஆர் சம்ஹவ் ஸ்னீக் இன் அண்ட் குவாலிஃபை. இதுக்கு மேல கேகேஆர் வந்து எப்படியாச்சும் குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னா அவங்க டைட்டில் கண்டென்டர்ஸாவே இருப்பாங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா இவ்வளவு மாதிரி ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்ல பயங்கரமா ஆடுறாங்கன்னு. பட் அகைன் ஆர்ஆர் அண்ட் பஞ்சாபோட ரிசல்ட் பேஸ் பண்ணி அவங்களோட தலையெழுத்து இருக்கு அப்படின்ற போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் லாஸ்ட் கேம் அவங்களுக்கு டிசியோட அவங்க தான் ஃபேவரட்ஸா போவாங்க ஈடன் கார்டன்ஸ்ல. we'll have to wait and watch. அடுத்த 3 நாள்ல தெரியும். ஓகே சார். சார் பிஃபோர் வி ஃபினிஷ் ஒரு பியூட்டிஃபுல்லான क्वेश्चन. இப்போ சூரியவன்ஷி சார்
அதாவது ஜஸ்டின் லாங்கர்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம என்னடா இவர் அவுட்டே ஆக மாட்டேங்கிறாரு, என்னடா பேட்ஸ்மேன் அப்படின்னு இந்தியாவுக்கு எதிராக விளையாடும் போது பார்த்த ஒரு பிளேயர். அவர் ஒரு செகண்ட் நின்றுட்டு கேன் பி ஹேவ் எ செல்ஃபின்னு சொல்லும் போது ஒரு இந்தியன் பேட்டருக்கு இப்படி ஒரு பெருமை ஃப்ரம் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட், நம்மளுடைய வெற்றியை ஒதுக்காத ஒரு சைடு அப்படின்னப்போ என்ன சார் மேஜிக் பண்ணிருக்காரு இந்த பையன், அப்படி ஒரு ரெஸ்பெக்ட் சம்பாதிக்கிற அளவுக்கு? வெரி வெரி ஸ்பெஷல் சார். அதாவது இந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் ஒரு 10 வருஷத்துல 20 வருஷத்துல எப்பயாவது ஒரு வாட்டி பார்ப்போம் நம்ம. அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் தான் வைபவ் சூரியவன்ஷி. அடிக்கிற அடி வந்து ஏதோ வந்து ஸ்லாக் மட்டும் பண்ணல அவர். எக்ஸ்ட்ரா கவர் மேல அடிக்கிற சிக்ஸ் எல்லாம் எங்கேயோ போய் விழுது. ஜஸ்ட் ஒரு ஜாப் பண்ற மாதிரி இருக்கு, எங்கேயோ போய் விழுது. அண்ட் சரி ஃபர்ஸ்ட் இயர் ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் ஏதோ லக்ல அடிச்சிட்டாருப்பா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. செகண்ட் இயர் இப்போ பாருங்க, ஆரஞ்ச் கேப் லீடர் போர்ட்ல ஹி இஸ் லீடிங் most number of sixes. He is going to break the record of Chris Gayle, 59 sixes in an IPL season. அவர் ஆல்ரெடி 53 நினைக்கிறேன். இப்போ அதை உடைக்க போறாரு. எம்விபில ஃபர்ஸ்ட்ல இருக்காரு, எமர்ஜிங் பிளேயர்ஸ் ஆஃப் த சீசன்ல ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. எந்த லிஸ்ட் வேணா எடுங்க, ஃபர்ஸ்ட்ல நிக்கிறாரு வைபவ் சூரியவன்ஷி. திஸ் கை இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் சார். இவரை வந்து இன்னொரு சீசன் பார்க்கலாம், இவருக்கு இன்னும் டைம் இருக்கு, ரொம்ப ஏர்லி அப்படின்லாம் சொல்றதை விட்டு எவ்வளவு சீக்கிரமா இவர் இந்தியன் டீமுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பண்றாங்களோ இந்தியாவுக்கு நல்லது. ஏன்னா எல்லா பவுலருமே அடிச்சிட்டார்ல சார். மிச்சல் ஸ்டார்க் அடிச்சிட்டாரு, புவனேஸ்வர் குமார் அடிச்சிட்டாரு. இதுக்கு மேல யாரு அடிக்கணும்? எல்லாருமே அடிச்சாச்சு. ஸோ ஹி இஸ் ஜஸ்ட் வெரி வெரி ஸ்பெஷல். அவரோட பேட் ஸ்விங் இஸ் சம்திங் தட் நம்ம வந்து பெருசா பார்த்தது கிடையாது, இந்த மாதிரி ஒரு பேட் ஸ்விங். எனக்கு என்னன்னா வைபவ் சூரியவன்ஷி கிட்ட எஸ் அவர்கிட்ட வந்து இவர்கிட்ட நம்ம எதுவும் ஷார்ட் கமிங்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியாது. பட் நெக்ஸ்ட் சீசன் ஐபிஎல்குள்ள அடுத்த 1 இயர்க்குள்ள இன்னும் கொஞ்சம் ஃபிட் ஆயிட்டு வந்தாருன்னா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். ஏன்னா நீங்க வந்து ஒரு ஐபிஎல் போது நீங்க இம்பாக்ட் பிளேயரா உள்ள உட்காந்துக்கலாம். பட் நீங்க ஒரு இந்தியாவுக்கு ஆட போறீங்க, ஒரு வேர்ல்ட் கப் ஆட போறீங்க, ஹையஸ்ட் லெவல்ல ஆட போறீங்க கம்பீட் பண்ணி அப்படிங்கும்போது உங்களோட ஃபீல்டிங்கும் இஸ் கோயிங் டு பிகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். ஹி ஸ்டில் வெரி யங். 15 வயசுல அந்த ஒரு போன் growth, அந்த ஒரு மசில் growth எல்லாமே இன்னும் வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் அடைஞ்சிருக்காது. பட் இப்போ அந்த க்ரோயிங் ஃபேஸ்ல அதை வந்து அவர் எக்ஸ்கியூஸா பார்க்க முடியாது. பிகாஸ் அவர் ஆல்ரெடி ஹையஸ்ட் லெவல்ல வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ அண்ட் ஐ ப்ரெடிக்ட் திஸ் ஆல்சோ தட் நெக்ஸ்ட் இயர் வைபவ் சூரியவன்ஷி ஐபிஎலுக்கு வரும்போது இன்னும் ஒரு ஃபிட்டரா, பயங்கரமான ஒரு மீனர் ஃபிட்டரா ஒரு வெர்ஷனா வரப்போறாருன்னு எனக்கு தோணுது சார். பியூட்டிஃபுல் பாயிண்ட் சார். ஜஸ்ட் டு ஆட் டு யூ, லைக் அந்த மாதிரி ஒரு ஸ்விங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்பிலியபிள் ஸ்விங் வந்து விராட் கோலி கிட்ட நம்ம கடைசியா பார்த்தோம் ராஃபோர்ட் வந்து போலிங்ல அந்த 2022 வேர்ல்ட் கப்ல. ஸோ மேபி அவர் மாதிரி ஒரு சூப்பரான பிளேயரா இவர் வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ ஹேட் ஒண்டர்ஃபுல் இன்சைட் சார். தேங்க்ஸ் லாட் அகைன். நிறைய விஷயங்கள் நாங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸா பார்க்க முடியாது, நிறைய பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் நீங்க சொல்லிருந்தீங்க. ஸோ டியர் வியூவர்ஸ், லெட் அஸ் see சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இன்னும் ஒரு மைல் லைட் இருக்கு அப்படின்னா பிராக்டிகலா இருப்போம்பா, அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சார் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. பட் ஸ்டில் we have got a lot of people to cheer. நீங்க வந்து பஞ்சாப் உள்ள வந்தாலும் அழகுதான், கேகேஆர் உள்ள வந்தாலும் சூப்பர் தான், ஆர்ஆர் வந்தாலும் சூரியவன்ஷிக்காகவே பார்க்கலாம். சோ பியூட்டிஃபுல் சீசன். நம்ம மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாணக்கியா டிவி சேனல்ல இருந்து வெங்கட் பிரசாத் and also our favorite guest Ashwath Bobo sir. Thank you, dear viewers. Thank you, sir.